அந்த அடிப்படையில் பேசுவோம். அதானி விவகாரத்துல தமிழ்நாட்டுல சந்திச்சதா சொல்றாங்க. துறையினுடைய அமைச்சர் சொல்லியிருக்காரு, நீங்க ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதை பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு, யாரை சந்திச்சு அவருக்கு வேற வேலை இல்ல, அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியமே இல்லை. இன்னைக்கு நரேந்திர மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நீங்க எல்லாம் சொல்லுவீங்க பிரதமராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மைதான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெரிய வழிகாட்டும் தலைவராக இருக்கிறார். உண்மைதான். இந்த உலக தலைவர்களுக்குள் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாமல் உயர்ந்த தலைவராக மோடி ஐயா இருக்கிறார். உண்மைதான். எல்லாமே உண்மைதான். ஆனால் இதெல்லாம் சாதாரண உண்மைகள். பேருண்மை என்ன தெரியுமா? மிக பெரும் சத்தியம் என்ன தெரியுமா? ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பாரத தேசம் தன் இழந்த பெருமையை மீட்டுக் கொண்டிருக்கிறார் ஒரு பிரதமர். அதற்காகத்தான் அந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். தேசத்தினுடைய விடுதலை போராட்டம் என்பது உரிமை மீட்பு போராட்டம். இந்த மண்ணை ஆள்கிற உரிமை எங்களுக்கு உண்டு. இந்த தேசத்தை ஆட்சி செய்கிற உரிமை இந்தியர்களுக்கு உண்டு. இந்த வெள்ளைக்காரனுக்கு இந்த இடத்துல வேலை இல்லை, வெளியில போடா நாயே என்று சொல்லி உரிமை மீட்பு போராட்டம் நடத்தியதான் விடுதலை போராட்டம். சுதந்திரத்திற்கு பின்பு பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்கிறது? அந்த கட்சியினுடைய ஆட்சி முறை எப்படி இருக்கிறது? குறிப்பாக ஐயா மோடி அவர்கள் என்ன ஆட்சி செய்கிறார் என்றால் உரிமை மீட்கும் போராட்டம், விடுதலை போராட்டம் என்றால் இது பெருமையை மீட்கும் போராட்டம். இந்த பிரதமர் ஐயா மோடி செய்கிற இந்த போராட்டம் பெருமையை மீட்கிற போராட்டம். இட் இஸ் லெஸ் ஸ்பெக்டகுலர். இதுல பெரிய கவர்ச்சி இருக்காது, ஆனால் அதற்கு பின்னால உணர்ச்சி இருக்கும். பல பேர் கூட 9 ஆண்டு கால சாதனைகளை பற்றி பேசும்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நான் உட்பட என்ன சொல்லுகிறோம்? ஐயா மோடி 2 லட்சம் ரூபாய்க்கு வீடு கொடுக்கிறாரு, சாதனை. 12,000 ரூபாய்க்கு கழிவறை கட்டி கொடுக்கிறாரு, சாதனை. ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமாக வீட்டு வாசல்லே குடிக்க தண்ணி கொடுக்கிறாரு, சாதனை. இன்றைக்கு இந்தியாவில் மின்சாரம் இல்லாத கிராமங்களே இல்லை, சாதனை. இன்னும் சிறிது காலத்தில் மின்சாரம் இல்லாத வீடுகளே இல்லை என்கிற நிலை இந்தியாவில் உருவாக போறது, சாதனை. உலகத்தரமான சாலைகள், சாதனை. எல்லாம் சொல்றோம். பட் இதெல்லாம் மெட்டீரியல். எல்லாருக்கும் ரேஷன்ல அரிசி கொடுக்கிறார் ஐயா. 140 கோடி மக்களுக்கு அரிசி கொடுக்கிறாரு, பருப்பு கொடுக்கிறாரு, உணவு கொடுக்கிறாரு. இதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உணவு ஊட்டுவது மாத்திரம் அரசியல் அல்ல. உணவு ஊட்டுவது மாத்திரம் அரசியல் அல்ல. நாம் நம்புகிற ஒரு தத்துவம் உணர்வு ஊட்டுவது தான் அரசியல் என்று நினைக்கிறோம். நாம் நாளைக்கு 2,40,000 ரூபாய்க்கு வீடு கொடுக்கிறாரு மோடி, பிஜேபிக்கு ஓட்டு போடுன்னா ஒருவேளை எதிர்கட்சிக்காரன் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் 3,50,000 லட்சம் ரூபாய்க்கு வீடு தர்றோம்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தான்னு வச்சுங்க. ஒரு நேர்மையான வாக்காளர் உங்ககிட்ட வர்றாரு, நீங்க 2 லட்சம் ரூபாய்க்கு வீடு தரோம்னு தேர்தல் அறிக்கையில் போட்டிருக்கிறீங்க. அந்த எதிர்கட்சிக்காரன் 3 லட்சம் ரூபாய்க்கு வீடு தரேன்னு போட்டிருக்கான். நான் ஏன் அந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது? நீங்க 12,000 ரூபாய்க்கு கழிவறை கட்டி தரேன்னு சொல்லியிருக்கீங்க, அவன் 25,000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்கானே, நான் ஏன் ஓட்டு போடக்கூடாது? நீங்க வீட்டு வாசல் வரைக்கும் தண்ணி தரேன்னு சொல்லியிருக்கீங்க குடிக்க, அவன் நான் வீட்டுக்கு உள்ளே பைப் போட்டு தரேன்னு சொல்லியிருக்கிறானே, அவனுக்கு நான் ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு கேட்டா நம்மகிட்ட பதில் இருக்காது. ஓ, இதை விட அவன் நல்லா பண்றான். இவன் 5 கிலோ அரிசிக்கு பதிலாக 6 கிலோ அரிசினா மக்கள் மாற்றி ஓட்டு போடுவாங்க. அப்போ இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், இங்க இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் நாம என்ன சொல்லணும்? நலத்திட்டங்களை சொல்லணும், நல்லாட்சியை சொல்லணும். அது எல்லாவற்றையும் விட இந்த தேசத்தின் பெருமையை மீட்டெடுக்கிற ஒரே காரணத்தினால தான் நீங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, அந்த பெருமையை மீட்டெடுக்கிற பிரதமர் இருக்கணும்னு சொல்லணும். எப்படிப்பட்ட பெருமையெல்லாம் மீட்டெடுக்கிறார் யோசிச்சு பாருங்க. இந்தியாவின் பெருமை என்பது என்ன? இந்தியாவுக்கு தனியா ஒரு பெருமை இருக்கா? இல்ல. இந்தியாவின் பெருமை என்பது இந்திய கோவில்களின் பெருமை. இந்தியாவின் பெருமை என்பது இந்திய மொழிகளின் பெருமை. இந்தியாவின் பெருமை என்பது இந்திய பெண்களின் பெருமை, இந்திய கவிஞர்களின் பெருமை, இந்திய புலவர்களின் பெருமை, இந்திய சினிமாவின் பெருமை, இந்திய இலக்கியங்களின் பெருமை, இந்திய தொழில்களின் பெருமை, இந்திய விவசாயத்தின் பெருமை, இந்திய மண்ணின் பெருமை, இந்திய விண்ணின் பெருமை. இது எல்லாம் சேர்ந்தது ஒட்டுமொத்தமா பாரத நாட்டினுடைய பெருமை. நீங்க வரிசையா இதெல்லாம் எடுத்துக்கோங்க. எல்லாத்துலயும் இந்த பெருமையை மீட்டெடுக்கிற ஒரு மிகப்பெரிய யாகம் தான் ஐயா மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஒருத்தர் பண்ணா க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் வாக் அரவுண்ட் தி வேர்ல்ட் வேர் யூ கெட் பேட் ஸ்மெல், தட் இஸ் இந்தியா. கண்களை மூடிக்கொள், உலகமெல்லாம் நடந்து போ, எங்கே துர்நாற்றம் வீசுகிறதோ அது இந்தியான்னு ஒரு புகழ்பெற்ற சிந்தனையாளர் அப்படி சொன்னார். ஏன்? இந்தியர்களுக்கு கழிவறை பயன்படுத்த தெரியாது. இந்திய வீடுகளில் கழிவறை கிடையாது. எந்த ஊர் கிராமத்துக்குள்ள நுழைந்தாலும் அந்த கிராமத்தினுடைய லேண்ட்மார்க்கே திறந்த வெளி கழிப்பறை தான்.
இதெல்லாம் எந்த அளவிற்கு நமது நாட்டை தாழ்வாக நினைப்பதற்கு உலக அரங்கிலே பேசப்படும் நினைச்சுங்க. வேர் யூ கெட் பேட் ஸ்மெல் தட் இஸ் இந்தியான்னு சொன்னா இது இந்தியாவிற்கான விடுக்கப்பட்ட சவால், இது நமக்கான அவமானம். அதை மனதில் உள்வாங்கிய பிரதமர் தான் ஸ்வச் பாரத் என்ற பெயரில் வெறும் கழிவறை மாத்திரம் இல்லைங்க, இன்னைக்கு விளக்கமாற எடுத்து கூட்டுகிற ஒரு பிரதமரை இந்திய அரசியல் முதல் முறையாக பார்க்கிறது. ஜவஹர்லால் நேரு எங்கேயாவது ரோட்டை பெருக்கி இருக்கிறாரா? மன்மோகன் சிங் பெருக்கி இருக்கிறாரா? கூட்டி பெருக்கி அள்ளிட்டு போன அரசியல்வாதி நிறைய இருக்கான். சுத்தப்படுத்திய அரசியல்வாதிகள் யாராவது இருக்காங்களா? ஸ்வச் பாரத் என்பது வெறும் கழிவறை மாத்திரமல்ல, இந்தியாவை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நரேந்திர மோடியின் தாகம், தவிப்பு, அது அவருடைய லட்சியம். எங்கு போனாலும் மகாபலிபுரத்துக்கு முதல் நாள் மாலையில பார்க்கிறோம், சீன அதிபருடன் பேசிக் கொண்டிருக்கிற நரேந்திர மோடி புகைப்படம் வருகிறது. மறுநாள் காலையில் பார்க்கிறோம், அந்த கடற்கரையில குப்பை பொறுக்கிற ஒரு பிரதமருடைய படம் வருகிறது. நீங்க பாருங்க, பாரதி பாண்டான்ல சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம்னு பாரதி பாண்டான். எதை சாஸ்திரம்ன்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துவோம்? மிக உயர்ந்த விஷயங்களுக்கு சாஸ்திரம்னு சொல்லுவோம் இல்லையா? அர்த்த சாஸ்திரம்னு சொல்லுவோம், மனையடி சாஸ்திரம்னு சொல்லுவோம், இப்படி உயர்ந்த விஷயங்களை சாஸ்திரம்னு சொல்லுவோம். பாரதி என்ன சொல்றான்? சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். ரோடு கூட்டுறமே, தெருவெல்லாம் சுத்தமா வச்சிருக்கமே, கழிவறையெல்லாம் நன்றாக வச்சிருக்கமே, இதுதான் சாஸ்திரம் அப்படின்னு சொல்றான் பாரதி. பாரதி பாடி சென்றான், பிரதமர் மோடி அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பது இது சாதாரண விஷயம் இல்லை. இது ஒரு கழிவறை என்கிற அம்சம் அல்ல. இப்படி நூற்றுக்கணக்கான திட்டங்கள், ஆயிரக்கணக்கான முயற்சிகள். அமெரிக்கா நிர்பந்தப்படுத்தியும் அடானி தயாரா இல்லை. நீ கன்சியூம் பண்ண எலக்ட்ரிசிட்டிக்கு காசு கொடு, அது பண்ணாதனால அவர் வங்கதேசத்துக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை நிறுத்தினதுனால இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. சரி, இந்த ரிப்போர்ட்டை அமெரிக்கன் கோர்ட்டில் கொடுத்துருக்கு. யாருக்கு எதிராக கொடுத்துருக்கு? அடானிக்கு எதிராக. சரி, என்ன குற்றச்சாட்டு? 4 மாநிலங்களில் அடானி இந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சோலார் எனர்ஜி, சோலார் பவர், அதுக்கான கான்ட்ராக்ட் வாங்கிறதுக்காக லஞ்சம் கொடுத்தார் அப்படின்னு. என்னென்ன மாநிலம்? தமிழ்நாடு, திராவிடியன் மாடல் முதல்ல, அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கும் பொழுது, அதே மாதிரியாக பாகலே இருக்கும் பொழுது சத்தீஸ்கர், தென் ஒரிசா. இந்த 4 மாநிலத்திலையும் பிஜேபி மாநிலம் இருக்கா? இல்லை. ஆகவே இப்போ கைது பண்ணி கேட்கணுன்னா நம்ம தமிழக முதலமைச்சரையும் கைது பண்ண சொல்லி காங்கிரஸோ அல்லது ஊடக நண்பர்களோ நீங்கள் கேட்குறீங்களா? எனக்கு தெரியலை. ஏன்னா தமிழகமும் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கு. அதனால் தமிழகம், ஆந்திரா, ஒரிசா அண்ட் சத்தீஸ்கர், இந்த 4லையும் கைது, அதாவது குற்றஞ்சாட்டப்பட்ட அதிகாரிகள் எந்த மாநிலம்? இந்த மாநிலம். அதனால் இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த விதமான பங்களிப்பும் இல்லை. அதனால் அமெரிக்கன் கோர்ட்டு என்ன சொல்லுதோ அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டியவர் அடானி அவர்கள். அதனால் இதில் பிஜேபியை சம்மந்தப்படுத்தி பிரதமர் வாயே திறக்கல அப்படின்னா திறக்க தேவையில்லைங்கிறேன். அடானியே என்ன சொல்கிறார்? இந்த குற்றச்சாட்டுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு. அதானே? அப்போ யாருமே சம்மந்தம் இல்லைன்னு சொல்லும்போது அதில் எதுக்கு மாண்புமிகு பிரதமர் ரியாக்ட் பண்ணணும்? அதனால் இது யார் ரியாக்ட் பண்ணணுமோ, எங்கே ரியாக்ட் பண்ணணுமோ அவர்கள் செய்வார்கள். இந்த பிறவி ஹிந்து விரோதி, இந்த சினிமா டைரக்டர் பேர் என்ன, ரஞ்சித் போன்றவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. தமிழக காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஏனென்றால் மிக மோசமான சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா பல பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி ஐயப்பனை பற்றி பேசினா நாங்கள் ஏசப்பனை பற்றி பேசுவோங்கிறாங்க. தப்பு. நாம் அதை ஏற்றுக்கலை. ஏன்னா ஹிந்து கலாச்சாரம் பண்பாடே என்ன? ஆகாசாதி பதிதந்தோயம் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி. எப்படி ஆகாயத்திலிருந்து விழுகின்ற மழை நீர் கடலுக்கு போகுமோ அதுபோல் நீ எந்த ஆண்டவனை வணங்கினாலும் அது நாராயணனுக்கு போய் சேரும்னு வழிபாட்டில் இருக்கின்ற வேறுபாடை வேறுபாடாக கருதாத ஒரு கலாச்சாரத்தை கெடுப்பதற்கு, மத மோதல்களை ஏற்படுத்த சில தீய சக்திகள், இதுக்கு பின்னாடி கிறிஸ்தவ மத தலைவர்கள் இருக்க மாட்டாங்க நிச்சயமாக, மத நம்பிக்கை இருக்கிறவங்க, இது எல்லாமே ஃப்ராடுலண்ட் எலிமெண்ட்ஸ். அந்த மாதிரி அவங்க நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. உடனடியாக, ஏன்னா ஒரு கஸ்தூரியை பிடிக்கிறதுக்கு 2 ஸ்பெஷல் படையா எனக்கு தெரியல,
போட்டவங்க தானே இந்த அரசாங்கம். அப்போ ஏன் இந்த இசைவாணியா என்னவோ வாணி அதை கைது பண்ண ஏன் நடவடிக்கை எடுக்கலை? அப்படின்னா காவல்துறையே ஹிந்து விரோதமாக இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் வருது. அரசாங்கம் இந்து விரோதம் நமக்கு தெரியும். ஏன்னா இந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் சனாதன ஹிந்து மதத்தை டெங்கு கொசு மாதிரியா மலேரியா கொசு மாதிரியா அழிக்கணும்னு பேசின ஒரு ஹிந்து விரோதி தான். ஆனால் காவல்துறையும் அந்த மாதிரியா இருக்கான்னு தெரியல. நாளைக்கு இது மாதிரி மற்ற மத தெய்வங்களை பற்றி பாட்டு போடுறது டான்ஸ் ஆடுறதுன்னு சூழ்நிலை வந்தால் தமிழ்நாட்டில் மத மோதல்கள் தான் வரும். அதனால் இது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நேற்றைய தினம் வந்து சபர்மதி ரிப்போர்ட்டுன்னு ஒரு படம் பார்த்தேன். இங்கே உள்ளபடியே 2002 பிப்ரவரி மாதம் நடந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம், அதில் பாதிக்கப்பட்ட 51 பேர் இறந்து போனார்கள். ஆண் பெண் குழந்தைகள். அவங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்காத அளவில் ஊடகங்கள், அதாவது ஊடக நான் ஜேர்னலிஸ்டிக் ஃபண்டமெண்டலிசங்கிறத நிறுத்திக்கிறேன், அந்த அளவுக்கு ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து அது ஆக்சிடெண்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் தலைமையில் கவர்மெண்ட் வந்தப்புறம் கூட ரயில்வே மந்திரியாக இருந்த திரு லாலு பிரசாத் அவர்கள் அப்படியே ஒரு மேனுஃபேக்சர்டு மேனோவர்டு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த அளவிற்கு கேள்பாரற்று கிடந்த சமுதாயமாக இந்துக்கள் மீடியாவில் இருந்ததை வெளிக்கொண்டாந்து ஒரு நல்ல படம் வந்திருக்கு. இந்த மாதிரி படத்தை எல்லாரும் வரவேற்கணும். ஏன்னா எப்பொழுதுமே எது அரசியல் தர்மம்னா பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கு நீதி வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு அரசியல் அமைப்பு இருக்கணும். ஆனால் அந்த மாதிரியே இன்றைக்கி இந்த தேசத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை. அதைத்தான் மகாராஷ்டிரா தேர்தல் காட்டியிருக்கு. மக்கள் கோபம் வருமானால் என்ன நடக்கும் அப்படின்னு. இதுவரை மகாராஷ்டிரத்தில் 200 சட்டமன்றத்திற்கு மேலே எந்த கட்சியோ எந்த கூட்டணியோ வெற்றி பெற்றதே கிடையாது. ஆனால் இன்னைக்கு 288க்கு 233 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி மகாராஷ்டிராவில் மகாயுத்தி என்கின்ற பெயரில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. அவை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் மராட்டிய மக்கள் எங்களுக்கு சத்ரபதி சிவாஜியின் ஆட்சி தான் வேணும், அவுரங்கசீப் ஆட்சி இல்லை